ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் பில். இந்த பர்ச்சேஸ் பில்லில் ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி நம்ம செட் பண்ணணும், அதே மாதிரி அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃப்ரைட் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பில்லிலே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட சப்ளையர் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரேட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு செஷனில் நம்ம வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கும் வந்து சின்ன டிஃப்ரென்ஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து லெஜர் கிரியேட் பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆடி தள்ளுபடினா நம்ம வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் ட்ரேட் டிஸ்கவுண்ட்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆடி தள்ளுபடி கொடுக்குற அந்த தள்ளுபடிக்கான லாஸஸை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து அது ஒரு எக்ஸ்பென்சஸாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ண முடியாது. அதர்வைஸ் நம்மளுடைய கஸ்டமரை நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சேல்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ரியலாக வந்து ஆக்சுவல் ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து சர்டன் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் நம்ம அலோவ் பண்ணி அமௌண்ட் ரெக்கவர் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டை கூட நம்ம கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு செப்பரேட் லெஜர் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த லெஜர் நம்ம வந்து இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஆனா இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பா செப்பரேட் லெஜர் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இன்வாய்ஸ்ல நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம வந்து காமிச்சிக்க முடியும். ஆனா அக்கௌண்ட்ஸ்ல நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்ட் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இதுக்கான சாம்பிள் பில் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பில்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் டிஸ்கவுண்ட் காலம் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கிறத நீங்க பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் செப்பரேட்டா எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தோமோ அந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் அந்த அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணது போக ரிமைனிங் அமௌண்ட் தான் ஆக்சுவல் பர்ச்சேஸ் காஸ்ட்ல போயிட்டு ஆட் ஆகும். அடுத்து இதுல வந்து நான் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நெகட்டிவ்லாம் கொடுக்க மாட்டோம். இப்போ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மைனஸ்ல நம்ம வந்து வேல்யூ கொடுப்போம். ஆனா இது ஃப்ரைட் சார்ஜஸ், அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் சார்ஜஸா இருக்கலாம், லோடிங் அன்லோடிங்கா இருக்கலாம், பேக்கிங் காஸ்ட், இந்த மாதிரி அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஆட் ஆகுது அப்படின்னா நீங்க நார்மலா அமௌண்ட் மட்டும் நம்ம டைப் பண்ணணும். இதுவும் நீங்க பெர்சன்டேஜ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பெர்சன்டேஜாவும் இந்த சார்ஜஸ் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும் டேலியில. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த பில்லை நம்ம வந்து எப்படி டேலியில நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இதுக்கான சம்மரி, ஓகேங்களா? ஸோ இதுக்கான சம்மரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லினோவா லேப்டாப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கதை நான் வந்து சொல்லியிருக்கேன். லினோவா இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தான் நம்மளுடைய சப்ளையர். ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்கான டிஸ்கவுண்ட் என்ன, தென் ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரியா நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது ஜேர்னல் என்ட்ரியா நீங்க வந்து இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், அதாவது எக்ஸ்பென்சஸ்க்காக, அதே மாதிரி அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் நம்ம டெபிட் பண்றோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணதை இன்கமா நம்ம கிரெடிட் பண்ணோம். பட் இது வந்து எக்ஸ்பென்சஸ், அதனால அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம டெபிட் பண்ணிடுறோம். தென் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பே பண்ண டாக்ஸஸையும் நம்ம டெபிட் பண்ணிடுறோம். ஸோ இங்கேயும் வந்து ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து டெபிட் பண்ணிடுறோம். கிரெடிட் வந்து டோட்டலா அந்த சப்ளையருக்கான அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு, பில்லோட வேல்யூ எவ்வளவோ அதை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல டேலியில நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஜர் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம வந்து ஒரு சப்ளை லெஜர் நம்ம கிரியேட் பண்ணிடலாம், லெனோவோ இந்தியா பிரைவேட் லிமிடெட். அதே மாதிரி ஃப்ரைட் சார்ஜஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பென்சஸ் லெஜரா. பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃப்ரைட் சார்ஜஸா இருக்கட்டும், லோடிங் அன்லோடிங், இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸ் பில்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நம்ம டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம லெஜர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பில்லுல அல்லது அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா டிஸ்கவுண்ட் நம்ம செப்பரேட் பண்ணி காட்ட மாட்டோம். அடுத்து இன்வென்ட்ரி மாஸ்டர் நம்ம பார்க்கும்போது குரூப் நம்ம செப்பரேட்டா இந்த பிராண்ட் ஸ்டாக்குக்கு நம்ம வந்து செப்பரேட்டா லெனோவா லேப்டாப்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது அதுக்கான ஜிஎஸ்டி டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அடுத்து 2 ஸ்டாக் ஐட்டத்தையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் மாஸ்டர்ஸ் கிரியேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ ஃபைனலாக நம்ம இன்வாய்ஸ் நம்ம டேலியில் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு டேலியில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் டேலியில்
நார்மலா நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனி ரோகன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, F11 ஃபீச்சர் ஓகேங்களா? ஸோ F11 பிரஸ் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர நம்ம எனேபிள் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த இருக்கக்கூடிய ஆல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது, அல்லது வந்து நம்மளுக்கு அ அதாவது ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது டிசேபிள்ல இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது டிசேபிள்ல இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல, ஓகே. ஷோ மோர் டீட்டெயில்ஸ் டிசேபிள்ல இருக்கும்போது, நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இங்க ஹைட் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஷோ மோர் ஃபீச்சர்ஸ நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். எனேபிள் பண்ணியிருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. அப்படி எனேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்மளால யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸஸ் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர எனேபிள் பண்ண முடியும். ஸோ இப்ப யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸஸ் ஆப்ஷன் நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். அப்படியே நான் சேவ் பண்றதுக்காக கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்றேன். இந்த ஃபீச்சர் எனக்கு சேவ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து தேவையான லெட்ஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் லெட்ஜர். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் சப்ளையர் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளையர் லெட்ஜர் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல லினோவா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இவங்களும் சண்டே கிரெடிட்டார்ஸை தான் நம்ம வந்து ட்ரீட் பண்றோம். ஸோ லினோவா இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்களும் வந்து தமிழ்நாடு ட்ரேடராக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் நம்ம வழக்கம் போல ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஒன் இசட் ஒன் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா ஜி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கூட நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்வேலிட் தான் இது சாம்பிளுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணா அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்து ஃப்ரைட் சார்ஜஸ். ஸோ ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பண்ற செலவுனால இது டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம வந்து இதை சேர்த்துடணும். ஸோ அதனால நான் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்ல நான் வந்து இதை ஆட் பண்ணிடுறேன். அடுத்து எந்த சேஞ்சஸும் நான் பண்ண வேணாம். பட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் பில்ல அவங்க சார்ஜ் பண்ண ஃப்ரைட் சார்ஜஸ் சேர்த்து தான் அவங்க வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படிங்கிறது நாட் அப்ளிகபிள் நம்ம கொடுத்துருவோம். ஆனா அசஸபிள் வேல்யூல கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இது நம்ம போத் அல்லது குட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். பெரும்பாலும் ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா சர்வீசஸ் பில்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த இடத்துல போத் கொடுக்குறது பதிலாக குட்ஸ்னே கூட நம்ம கொடுத்துக்கலாம். தென் வேல்யூ பேசிஸ்ல தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேல்யூ பேசிஸ்ல, அல்லது குவான்டிட்டி எவ்வளவு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா குவான்டிட்டி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். பட் வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேல்யூ பேசிஸ்ல தான் இருக்கும். ஆனா பேக்கிங் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங் அதெல்லாம் மேபி வந்து குவான்டிட்டி பேசிஸ்ல கூட சார்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா சப்ளையர் பண்ணுவாங்க. பட் ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் வேல்யூ. ஸோ அப்படியே நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இன்வென்ட்ரியோடைய டோட்டல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம சர்டன் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இது. அதர்வைஸ் அமௌண்டாவே நம்ம கொடுக்கும்போது இந்த பேஸ்ட் ஆன் வேல்யூ, பேஸ்ட் ஆன் குவான்டிட்டி இது எது வேணுமாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் வந்து இந்த லெட்ஜர் கிரியேஷனை அக்செப்ட் பண்றேன். ஸோ ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ தேவையான 2 லெட்ஜருமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதர்வைஸ் நம்ம வந்து குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் இன்வென்ட்ரி மாஸ்டரா. ஸோ லெனோவோ லேப்டாப் அப்படிங்கிறது நான் குரூப் கிரியேட் பண்ணிடுறேன். ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் பி ஆடட் அப்படிங்கிறத நம்ம எஸ் கொடுக்கலாம். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இதையும் நான் வந்து எனேபிள் பண்ணிடுறேன். இங்க நம்ம வந்து லேப்டாப்ஸ். ஸோ லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். HSN நம்பர் 8471 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டாக்ஸபிள் கண்டிப்பாக கொடுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் ஒன்றுமே கொடுக்காம என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து அக்செப்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம மிஸ்டேக் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து செட்/ஆல்டர் டீடைல்ஸ்ல ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம டாக்ஸபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல டோட்டல் பர்சன்டேஜ் கொடுங்க. ஸோ இது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே நம்ம வந்து பார்த்துட்டோம். திரும்ப நான் ஆல்டர் பண்றதுனால ரிவைஸ்டு அப்ளிகபிலிட்டி நம்மகிட்ட கேட்குது. இது நம்ம எந்த டேட்டோ அந்த டேட்டை அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் என்ட்ரி பேஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான 2 ஐட்டம் நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். லெனோவோ லேப்டாப் 15 இன்ச்சஸ்க்கானது. லெனோவோ லேப்டாப்ல சேர்த்துருவோம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ வேற எந்த டீடைல்ஸ் நம்ம கொடுக்க வேணாம், அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி 18 இன்ச்சஸ்க்கானது. ஸோ இங்கே லினோவோ லேப்டாப் அப்படிங்கிற இந்த குரூப்ல சேர்த்துறேன். ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான 2 ஐட்டம்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ மாஸ்டர்ல தேவையான ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. F11 ஃபீச்சர்லையும் நம்ம டிஸ்கவுண்ட் காலமுக்காக நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ டைரக்டா வவுச்சர் அப்படிங்கிறது போவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம F9 யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் வவுச்சர் எடுத்துக்கிறீங்க. ஐட்டம் இன்வைஸ் மோடுக்காக கண்ட்ரோல் H கொடுத்து நீங்க ஐட்டம் இன்வைஸ் மோடு இல்ல அப்படின்னா நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ இதுல பில் நம்பர் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு பில் நம்பர் சாம்பிளுக்காக நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்ட்டி நேம். இந்த பார்ட்டி நேம்ல நம்ம லெனோவோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிரியேட் பண்ணியிருந்ததை அப்படியே செலக்ட் பண்ணிடுவோம். இங்கே பர்ச்சேஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிடுறேன். இப்போ நேம் ஆஃப் ஐட்டம் அப்படிங்கிறதுல லெனோவோ 15 இன்ச்சஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னாவே டிஸ்கவுண்ட் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா F11 ஃபீச்சர்ல எனேபிள் பண்ணதுனால தான் இங்க இருக்கு. ரெண்டாவது இதுல வந்து நீங்க ஒருவேளை இதே டிரான்சாக்ஷனை நீங்க வவுச்சர் மோட்ல ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்க முடியாது. ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இன்வாய்ஸ் மோட்ல மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க வவுச்சர் மோட்ல நீங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க மேனுவலா தான் கண்டிப்பா வந்து ஆக்சுவல் பிரைஸ் அண்ட் வேல்யூஸை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ராடக்ட்டுக்கு. தென் இப்போ நான் வந்து குவான்டிட்டி ஒரு 10 நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதுல வந்து ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லாமல் 4247.29 அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதில் டிஸ்கவுண்ட் வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து 2% நான் வந்து கொடுத்தேன், 2.5% கொடுத்தேன் இல்லையா? ஸோ டோட்டல் வேல்யூ டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,472.90. ஓகேங்களா? இந்த வேல்யூல இருந்து 2.5% வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டேலி ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இதிலேயே நான் வந்து லினோவா லேப்டாப் 18 இன்ச்சஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். இதுவும் 10 நம்பர்ஸ். ஸோ 5,508.47 ருபீஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கான டிஸ்கவுண்ட் வந்து 3% நம்ம வந்து இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ 55,084.70 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் வந்து 3 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 55,000 சம்திங்லேருந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ 53,000 வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 2 ஐட்டம் மட்டும் தான் நான் வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஐட்டம் தான் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஐட்டம் இல்லை அப்படியே என்ட்ரு பண்ணி கீழே வந்துடும். இங்க நீங்க வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ரைட் சார்ஜஸ் கொடுக்கும்போது ஒருவேளை பெர்சன்டேஜ் பேசிஸ்ல கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த பெர்சன்டேஜ் கொடுக்கலாம். அதர்வைஸ் நான் டைரக்டா என்டர் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு நம்ம 3,000 ருபீஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிடுறோம். அடுத்து இதுக்கான டேக்ஸ். ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இங்க நம்ம வந்து கொடுத்துறோம். இப்போ கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது 0.0 அதாவது 0.04 இருக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ. ரவுண்ட் ஆஃப்காக நம்ம இதை நம்ம வந்து 1 ரூபியா நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 4 ருபீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படி அல்லது இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ரவுண்ட் ஆஃப்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மைனஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து 0.4 பைசே அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு. இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இதுக்கான என்ட்ரி. ஸோ இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை நீங்க வந்து ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்ல லெனோவோ லேப்டாப் அப்படிங்கிறது எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா? லெனோவோ லேப்டாப் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் போக ரிமைனிங் வேல்யூ என்ன இருந்துச்சோ அந்த ஆக்சுவல் வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு தெரியும். இதை அப்படியே என்ட்ரி பண்ணி நீங்க ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா நம்ம வந்து இன்வாய்ஸுக்கு போயிடலாம். ஸோ இன்வாய்ஸ்ல இங்க என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூல தான் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் போக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட்ல அதர்வைஸ் இப்போ நம்ம வந்து ஹெச்பி லேப்டாப்ல நம்ம வந்து
செப்பரேட்டா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ செப்பரேட்டா டிஸ்கவுண்ட் குடுக்கும்போது, நம்மளுடைய ஒரிஜினல் வேல்யூ ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் ஸ்டாக்கோடைய பிரைஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது செப்பரேட் வேல்யூவா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ 5052 அப்படிங்கிறது டிஸ்கவுண்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பார்க்க முடியும். ஸோ அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல அஸ் இன்கம்மா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நீங்க பார்த்துக்கலாம். இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 5052 அதாவது இது என்ன அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட். பட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எங்கேயுமே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் தெரியணுங்கிறதுக்காக நான் F12 பிரஸ் பண்றேன். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 1 செகண்ட். ஷோ கிராஸ் ப்ராஃபிட் நான் வந்து எஸ்ன்னு குடுத்துடுறேன். ஸோ இப்ப எனக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட் தனியாவும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் தனியாவும் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இன்கம் அதாவது கேஷ் டிஸ்கவுண்ட்க்கான வேல்யூ மட்டும் நம்மளுக்கு இங்க இருக்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த செஷன்ல. ஸோ நம்ம அடுத்த செஷன்ல நம்ம அனதர் டாபிக்ல பார்ப்போம். ஓகே, தேங்க் யூ.